முக்கியமாக அமைச்சர்கிட்ட கேட்கும்போது, துரைமுருகன்ட்ட கேட்கும்போதும், இல்ல நாங்க கைது அவசியம் தான் கைது செய்வோம். பண்ணாம விடுவோம். அதுக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது. இப்படிலாம் சொல்றாங்க. அது இல்ல அதனால தான் முதல்ல எஃப்ஐஆர் போடணும். விஜய் ஏபி கேட்டு போகட்டும். அதுல நீதிபதி என்ன பார்வை பார்க்குறாருன்னு கூட காத்திருக்கலாம். நீங்க உடனே கைது பண்ணி தான் ஆகணுங்கிறது இதெல்லாம் பரபரப்புக்காக செய்யற விஷயம் இல்ல. கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். முதல்ல மனித உணர்வு இருக்கணும். ஹியூமானிட்டி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் சார். அப்பதானே சார் என்னை ஆள தகுதி உங்களுக்கு வரும். என்னை ஆளணும்னு நினைக்கிறீங்க. நான் என்னுடைய குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பை நீங்க பூர்த்தி பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு நான் இருக்கிறேன்ற ஒரு வார்த்தை வரலையே. நான் இருக்கிறப்பா சரி எனக்கு எஃப்ஐஆர்ல பேர்ல புசியானது உங்க பேர்ல எஃப்ஐஆர் இருந்தாலும் பரவாயில்ல. அவன் நம்ம பையன் இறந்துட்டான் பாருங்க. நிர்வாகி ஒருத்தன் இறந்துட்டான். அவனுடைய மயான வரைக்கும் போங்க. அடக்கம் பண்றது கூட இருங்க. போலீஸ் பிடிச்சா பிடிக்கட்டும். நான் நல்லா லாயர் வைக்கிறேன். பெயில நான் எடுக்கிறேன். அதை சொல்லியிருக்கணும் சார். சரி அவருக்கு வயசாயிடுச்சுப்பா, சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்குப்பா. நிர்மல்குமார் நீங்க போய் சரணடைங்க சொல்லியிருக்கணும்ல சார். மதியழனை 2 நாள் நீங்க தலைமறைவா வைக்க அனுமதிச்சிருக்கலாமா ஒரு தலைவன்? அதுல அரசியல் பழிவாங்களே கிடையாது. பேசிக் லா அதுதான். அவர் தான் கையெழுத்து போட்டு நிபந்தனைகளுக்கு உட்படுகிறேன், மீறினால் நடவடிக்கைக்கு நான் தயாரா இருக்கேன்னு எழுதி கொடுத்தது மதியழகன்.